திருப்புவனம் அஜித்குமார் பாணியில் காவல்துறையால் மீண்டும் ஒரு கொலை நடந்திருப்பதாக சமூக வலைத்தளங்களில் மக்கள் பேசி வருகிறார்கள். அக்கட தேசத்து அரசியல்வாதி கொடுத்த அழுத்தத்தில் இங்கு இருக்கும் தமிழ் மாதத்தின் பெயர் கொண்ட அரசியல் புள்ளி போட்ட உத்தரவு தனியார் பால் நிறுவன மேலாளரின் தற்கொலைக்கு இல்லை, கொலை என்றும் சொல்கிறார்கள். தற்கொலையோ கொலையோ உயிரை காவு வாங்கி இருக்கிறது அந்த அரசியல் புள்ளியின் உத்தரவு என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். தனியார் பால் நிறுவன மேலாளர் நவீன் பொல்லினேனி அந்த நிறுவனத்தில் பண மோசடி செய்ததாகவும் அது குறித்து கொளத்தூர் காவல் துணை ஆணையரிடம் நிறுவனத்தின் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டதாகவும் அந்த புகார் மீது வழக்கு பதிவு செய்யாமல் காவல்துறை நவீனை விசாரித்ததாகவும் அதன்பின் நவீன் உயிரிழந்திருப்பதாகவும் அந்த வழக்கை நேரடியாக கொளத்தூர் காவல் துணை ஆணையரை விசாரித்ததாகவும் தற்போது கொளத்தூர் காவல் துணை ஆணையரிடம் சென்னை மாநகர காவல் ஆணையர் விசாரணை நடத்துவதாகவும் விவரமறிந்தவர்கள் சொல்கிறார்கள். தலை சுற்றுகிறதல்லவா? ஆம், வெளிப்படை தன்மையில்லாத ஸ்டாலின் அரசில் நடக்கும் மர்மங்களை கேட்டால் தலை சுற்றத்தான் செய்கிறது. சில கேள்விகளுக்கு விடை தெரிந்தால் நவீன் கொலை செய்யப்பட்டாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா என்பது விளங்கும். நவீன் மீது நிறுவனம் தரப்பில் புகார் கொடுத்தது யார்? அவர்கள் புகார் கொடுக்க வந்த சிசிடிவி காட்சி இருக்கிறதா? புகாரை பெற்ற கொளத்தூர் காவல் துணை ஆணையர் வழக்கு பதிவு செய்ய நடவடிக்கை எடுத்தாரா? வழக்கு பதிவு செய்யாமல் காவல்துறை விசாரித்ததா? விசாரித்திருந்தால் அதற்கு உத்தரவிட்டது யார்? உத்தரவிட்ட அதிகாரிக்கு அழுத்தம் கொடுத்த அதிகார புள்ளி யார்? 2 வாரங்களாக நவீனிடம் விசாரணை நடைபெற்றதாக வரும் தகவல் குறித்து ஸ்டாலின் அரசு பதில் சொல்லுமா? இந்த விவகாரத்திற்கு பிறகு நவீன் கைகள் மற்றும் கால்கள் கட்டப்பட்ட நிலையில் ஓலை குடிசையில் சடலமாக மீட்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கை கால்களை கட்டிக்கொண்டு தற்கொலை செய்ய முடியுமா? கை கால்களை கட்டிக்கொண்ட பிறகு இரக்க மனம் படைத்த நல்லவர்கள் 4 பேர் தற்கொலை செய்ய உதவினார்கள். அவர்களை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது என காவல்துறை கதை எதுவும் சொல்லாமல் இருந்தால் சரி. நவீன் ஓலை குடிசைக்கு எவ்வாறு வந்தார்? அக்கம் பக்கத்தில் இருக்கும் சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டு மக்களின் சந்தேகத்தை தீர்க்குமா ஸ்டாலின் அரசு? மர்ம மரண வழக்கை நேரடியாக கொளத்தூர் காவல் துணை ஆணையரே விசாரித்ததாக சொல்கிறார்களே, ஏன்? நவீன் இறப்பதற்கு முன்னர் அவரது குடும்பத்தாருக்கு மெயில் அனுப்பி இருக்கிறாரே, அதில் காவல் அதிகாரியின் பெயரும் குறிப்பிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதன் பின்னணியை ஸ்டாலின் அரசு விசாரிக்குமா? இந்த வழக்கில் மீண்டும் மீண்டும் அடிபடும் கொளத்தூர் காவல் துணை ஆணையரிடம் சென்னை மாநகர காவல் ஆணையர் விசாரணை நடத்தியதாக சொல்லப்படுகிறதே, ஏன்? மெயில் விவகாரம் தொடர்பாகத்தான் கொளத்தூர் காவல் துணை ஆணையரிடம் விசாரித்தார்களா? நவீன் மரணத்தில் யாரை காப்பாற்ற துடித்துக் கொண்டிருக்கிறது சாரி மாடல் ஸ்டாலின் அரசு? கொளத்தூர் காவல் துணை ஆணையர் மீது பொள்ளாச்சி வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண் பெயரை வெளியிட்டது தொடர்பாக வழக்கு உள்ளது. திருப்பூரில் ஒரு பெண்ணை தாக்கியது தொடர்பாக ஒரு வழக்கும் உள்ளது. விரைவில் பாலியல் குற்ற வழக்கு கூட பாய இருப்பதாக விவரமறிந்தவர்கள் சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட தொடர் குற்றச்சாட்டில் சிக்கும் அதிகாரியை சட்டம் ஒழுங்கை கண்காணிக்க பணி அமர்த்தியது ஏன்? அஜித் படுகொலையின் போது காவல்துறையை கண்டித்து விட்டேன் என சொன்ன ஸ்டாலின் இப்போதாவது தனது கண்டனத்தை காவல்துறை கண்டுகொள்ளவில்லை என்பதை உணர்வாரா? அல்லது இனியும் காவல்துறை சொல்லும் கதையை மக்களிடம் சொல்ல போகிறாரா? நடக்கக்கூடாதது நடந்து போச்சு, மன்னிச்சிடுங்கம்மா என அஜித்தின் தாயாரிடம் பேசி நாடகம் போட்ட ஸ்டாலின் அவர்களே, ஆந்திராவைச் சேர்ந்த நவீன் குடும்பத்திடம் எப்படி சாரி சொல்ல போகிறீர்கள்? தமிழிலா, ஆங்கிலத்திலா அல்லது செமிச்சண்டி மாண்ட தெலுங்குல அடுகுத்தாரா? தமிழக மக்கள் அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறார்கள். உலகில் உள்ள அனைத்து மொழிகளிலும் ஸ்டாலினுக்கு பிடித்த ஒரே வார்த்தை மன்னிப்புதான் போல. ஆட்சி செய்யும் லட்சணம் அப்படித்தான் இருக்கிறது என்கிறார்கள் மக்கள். மக்கள் எழுப்பும் இந்த கேள்விக்கு விடை தெரிந்தால்தான் நவீன் ஏன் இறந்தார், இறப்புக்கு காரணம் என்ன என்பதெல்லாம் தெரிய வரும். அஜித்குமாருக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கே விடை தெரியாத நிலையில் இந்த மரணம் தமிழகத்தை உலுக்கி இருக்கிறது. ஸ்டாலின் தமிழக வரலாற்றில் நிர்வாகத்திறன் சிறிதும் இல்லாத, துளியும் இல்லாத மோசமான முதல்வர் என்பது இத்தகைய விசித்திர மரணங்கள் மூலம் உறுதியாகிறது. Taste the Daily.